இசைஞானி இளையராஜா அவர்கள் தன்னுடைய முதல் சிம்பனியை நிகழ்த்துவதற்காக லண்டன் புறப்பட்டு போயிருக்கிறார். இது நம்முடைய நாட்டிற்கும் தமிழ் நிலத்திற்கும் பெருமை மிகு தருணங்களில் ஒன்று. அன்னக்கிளியில் ஆரம்பித்து விடுதலை 2 வரை 8500 பாடல்களுக்கு இசையமைத்திருக்கிறார். 1523 திரைப்படங்களுக்கு பின்னணி இசையமைத்திருக்கிறார். 1000 பாடல்களுக்கு மேல் எழுதியிருக்கிறார். அவர் சினிமா கம்போசராக இருந்தாலும் ஆனந்தராகம் பாடல் தொடங்கி மாடர்ன் லவ் வரை அவர் இசையமைத்த விதம், அவர் நமக்கு இசையமைத்து காட்டியதன் மூலமாக சிம்பனினா என்ன, அதனுடைய சத்தம் எப்படி இருக்குன்னு நமக்கு அறிமுகப்படுத்துறது இளையராஜா அவர்கள் தான். சினிமா பாடல்கள் இல்லாமல் நத்திங் பட் விண்ட், ஹவு டு நேம் இட், திருவாசகம், அப்புறம் லைவ் இன் இட்டாலி போன்ற புதிய முயற்சிகளின் மூலமாக தமிழ் சமூகத்திற்கு சிம்பனின்னா என்ன, அதை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு நம்மளுடைய பிரெயினை நம்மளை அறியாமலேயே இளையராஜா டியூன் பண்ணி வச்சிருக்கிறார் அப்படின்றது தான் உண்மை. ஸ்ட்ரிங்ஸு, பிராஸு, உட்வின்ஸு, பெர்குஷன் மாதிரியான லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து இசைக்கிறப்போ பிரம்மாண்டமாக கேட்கக்கூடிய அந்த ஒரு சப்தம் தான் சிம்பனி. வெவ்வேறு கூட்டு உணர்வை பிரதிபலித்து இறுதியாக ஒரு கன்க்ளூஷனோட முடிகிற இந்த இசை மொத்தம் 4 மூமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. மேற்கத்திய செவ்வியல் இசையின் இலக்கணத்திற்கு உட்பட்டு இந்த வடிவத்தில் இருந்தால் தான் அது சிம்பனியாக கருதப்படும். ஒரு சிம்பனியை எழுதுவதற்கான முயற்சியை அவர் 90களிலே தொடங்கினா கூட வெவ்வேறு காரணத்தால் அவரால் அதை செய்ய முடியாமல் போயிடுச்சு. இந்த 82வது வயதில் வெறும் 34 நாட்களில் ஒரு சிம்பனியை எழுதி லண்டனில் அது அரங்கேற போகுது. இது இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் மட்டும் பெருமையான விஷயம் இல்லை, ஒட்டுமொத்த இசை கலைஞர்களும் பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம். உலகத்தின் மகத்தான இசை மேதைகளுடைய இசைக்குறிப்புகள் வாசிக்கப்பட்ட அந்த லண்டன் அரங்கில் நம்முடைய பண்ணைப்புறத்து ராசாவினுடைய இசைக்குறிப்புகள் வாசிக்கப்பட போகுது அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம் இல்லை. ஏன்னா அவர் அந்த இடத்துக்கு உரியவர் தான். இந்தியாவின் முதல் சிம்பனியை நிகழ்த்தி காட்டியவர் மாஸ்ட்ரோ இளையராஜா அப்படின்னு வரலாறு குறிப்பிடுத்து கொள்ள போகிறது. இந்த தருணத்தில் இதை பார்க்கக்கூடிய தலைமுறையாக நாம் இருப்பதற்கு மாஸ்ட்ரோ இளையராஜா அவர்களுக்கு இதயம் கலந்த நன்றியும் நீளம் சார்பாக வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம்.